ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கார்த்தி. இன்றைக்கி நம்ம ஈவினிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தம்பி தான் மேலே ஏறினாப்புல. ஏறி டபுள் ஸ்டார் போட்டான். போட்டுட்டு ஏன்னா அவனுக்கு இப்போ டச்சில் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய பாடி பில்டர் அவர் எங்கள் ஜிம்மில். அதனால் உட்காந்து கயிறுலேயே தொங்கி தடவிக்கிட்டு வந்தான். ஏன்னா ஒரு காலத்தில் இருந்த லெவலே வேறு. சரி, இப்போ ஓரளவுக்கு யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி விட்டுட்டான். அதனால் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வீடியோவை பார்த்துக்கிட்டே இறங்கினா, என்னென்ன எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியில் என் தம்பியை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அடுத்து நான் போய் ஏறி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு, இழுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவனாவது மெல்ல காலை அசைக்காமல் ஏறினேன். நான் மேலே உண்ணி தான் ஏறினேன். ஏன்னா டச் இல்லை. ரொம்ப நாள் கழித்து மேலே ஏறுறதுங்கிறப்போ மேலே போய் ஆனால் தொட்டாச்சு. டபுள் ஸ்டாருக்கு மேலே போட்டாச்சு. இறங்கும்போது நல்லா கிரிப் இருக்கும் கயிறு, ஏறும்போது தான் இதாகாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இறங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கள் மாஸ்டரை தான் வீடியோ எடுத்தோம். அவர் தான் பெஞ்சு ப்ரெஸ் போட்டார். இன்றைக்கி காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஃபஸ்ட்டு பெஞ்சு ப்ரெஸ்ஸு 40 கிலோ வச்சு 3 செட்டு. அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஃப்ளையி. இவர் தான் எங்கள் ஜிம்மோட பெரிய மாஸ்ட்ரு. இவன் வந்து குட்டி மாஸ்ட்ரு. ஏன்னா அவன் தான் ப்ரொஃபஷ்னலாக ஆடுவான். நாங்கள் கூட சும்மா. அவன் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவான் ஜிம்மில். அவன் தான் ஒன்று ரெண்டு கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பான். ரெண்டாவது எனக்கு சொல்லிக் கொடுத்தான். ஏன்னா நானே ஒவ்வொரு நேரம் ஃபார்மெட்டு தப்பாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் நாங்களும் 40 கிலோ வச்சு 3 செட்டு போட்டு முடித்தோம். நல்லா மேசிவாக பம்ப் ஆச்சு. ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்தான், கேபிள் செஸ்ட்டு ஃப்ளை தான் கொடுத்தான். அதே மாதிரி சொல்லுவான், நீ என்ன தான் விளாண்டாலும் சரி, கரெக்டான சாப்பாடு எடுக்கலாட்டி நீ என்ன விளாண்டாலும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு வந்தது. அப்புறம் கேபிள் ஃப்ளை இப்போ என்னது நம்ம செஸ்ட்டு ஃப்ளை போட விட்டான். இதுவும் 25 கவுண்டு 3 செட்டு போட விட்டே சாவடிப்பான். என்ன கரெக்டாக நம்ம சாப்பிட்லாட்டி எந்த ஒர்க் அவுட்டு போட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வழியாக அன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு இடத்துல ஆட போனோம். இது மிடிலுக்கு முடிகிறதுக்குள்ளேயே அதனால் 3 கவுண்டு 3 செட்டு 25 கவுண்டு. அப்புறம் அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து பெஞ்சை மேலே தூக்கி வச்சு நம்ம அப்பரில் வச்சு அதுக்கப்புறம் இது ஒரு 20 கவுண்டு 3 செட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஆனால் போடுறதுக்குள்ளே சரியான பெயின். ஏன்னா கையில் நான் வச்சுருந்தது கம்மியான வெயிட் தான் வச்சு போடுவேன். நான் வச்சுருந்தது 15 கிலோ. இதை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே தன்னால் நாக்கு தள்ளி போச்சு ஒவ்வொரு இதுக்கும். அப்புறம் எங்கள் மாஸ்டர் உட்காந்து அழுத்தினார். அவர் வச்சுருக்கிறது 20 கிலோ. அவர் போட்டு மங்குன்னு அழுத்திக்கிட்டு இருந்தார். இந்த டச்சப் கொடுக்க வரானா, அவனுக்கு வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. அதனால தான்